Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட நல்வாழ்வு மையத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி டிகிரி முடிச்சவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 8 அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே வித் ஜிகேவோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம சேனல் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்துடலாம். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்கோம். வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வேகன்சி இருக்குது. சித்த மெடிக்கல் ஆஃபீஸர் 2, யுனானி மெடிக்கல் ஆஃபீஸரில் 1, ஃபார்மசிஸ்ட்டில் 2, டிஸ்பென்சரில் 1, மல்டிபர்பஸ் ஒர்க்கரில் 6, மொத்தம் 12 வேகன்சி இருக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சித்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு BSMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் இன் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி. யுனானி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஃபார்மசிஸ்ட் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி டிஃபார்ம் முடிச்சவங்க, டிஸ்பென்சர் டிஃபார்ம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அவங்க ஏஜ் மென்ஷன் பண்ணல. ஸோ மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்திங்க அப்படின்னா சித்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மந்த்லி 34,000, யுனானி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 34,000, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பர் டே பேசிஸில் பர் டேக்கு 750 இருக்கும், டிஸ்பென்சருக்கும் 750, மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 300. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது, அப்ளை நோ பட்டன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்க்கலாம். அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு டவுன்லோட் ஆகுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சி விடுற மாதிரி இருக்கும். அதை அனுப்புறதுக்கான அட்ரஸ் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். மாவட்ட நல்வாழ்வு சங்கம், செங்கல்பட்டு மாவட்டம். விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, என்ன போஸ்ட்டு, கல்வி தகுதி, சாதி சான்றிதழில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிங்க. ஆதார் எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கிங்க. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் இது கூடவே செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸை நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுதான் இந்த ஜாப். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், இந்த விதமான ஜாப்ஸ் பற்றி நீங்கள் ஜாப் நியூஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஜிகே வித் ஜிகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.